வெல்கம். யாருடைய லைஃப்லேயுமே இவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிடாதீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, என்ஜாய் பண்ணுங்கள். வெளியே போங்க, ஜாலியாக இருங்க, சாப்பிடுங்க, என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ பண்ணுங்கள். அதோடு மட்டும் நிறுத்திக்கிங்க. ஸோ இவங்க இல்லைன்னா என்னுடைய லைஃபே மாறிடும், ஸோ இவங்க இருந்தால் தான் என் லைஃப் நல்லாயிருக்கும், பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து லைஃப்பை வந்து தொலைச்சிட்டு நிற்காதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலும், முன்னாடி இருந்திருந்தீங்கனாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெளியே வந்து வேறு லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு திங்க் பண்ணி லைஃப் ஸ்டைலை மாற்றிக்குங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுங்க. வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து 30 days போட்டுட்ருந்தேன். அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். பழனி பாத யாத்திரை போங்காட்டி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.